ஜெர்மனியில் செலுத்தப்படாத வாடகையால் பணத்தை இழந்த ஆல்டனாவில் வசிக்கும் ஒரு வீட்டு உரிமையாளர் மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ளார். தனது வாடகைதாரர்கள் தனக்கு 4000 யூரோக்களுக்கு மேல் தர இருப்பதாக அவர் கூறினார். மேலும் அவர்களுக்கு வாடகைக்கு விடப்பட்ட வீட்டை சேதப்படுத்தியதாக அவர் குற்றம் சுமத்தினார். அவர் தனக்கு ஏற்பட்ட இழப்பு தொடர்பான வழக்கை நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்ற போதிலும் அவரால் பணத்தை திரும்ப பெற முடியவில்லை. வீட்டு உரிமையாளரான ஏஞ்சலா ஃபாரஸ் பணத்தை மீட்க பல சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டார். ஆனால் அதற்கு வாடகைதாரர் ஒத்துழைக்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். நீதிமன்ற அதிகாரிகள் குறித்த வாடகை வீட்டுக்கு வந்த போதிலும் வாடகைதாரர்கள் கதவை திறக்கவில்லை. இதனால் அதிகாரிகளினால் சட்ட நடவடிக்கைகளை தொடர முடியவில்லை. வாடகைதாரர்கள் தொடர்பை தவிர்த்ததால் பிடியாடை கூட உதவவில்லை. இந்த நடவடிக்கையின் போது வீட்டு உரிமையாளருக்கு கூடுதல் சட்ட செலவுகளையும் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த செலவுகள் அவரது மொத்த இழப்பை மேலும் அதிகரித்தன. வாடகைதாரர்களுக்கு பணம் செலுத்த இயலுமை இருந்த போதிலும் அவர்கள் சட்ட அமைப்பை தவிர்த்தார்கள் என்று அவர் நம்புகின்றார். மேலும் வாடகைதாரர்களுடனான பல பிரச்சினைகளுக்கு பிறகு அவர் தனது சொத்துக்களை வாடகைக்கு விடுவதை நிறுத்த முடிவு செய்துள்ளார். இந்நிலையில் சட்ட அமைப்பின் மீதான நம்பிக்கையை தான் இழந்துவிட்டதாகவும் கதவை திறக்காமல் இருப்பதன் மூலம் மக்கள் பணம் செலுத்துவதை தவிர்க்க முடியும் என்பதால் விரக்தி அடைவதாகவும் அவர் கூறுகின்றார்.